20 இட்லியை ஒரே வாயில சாப்பிடுறேன்னு பந்தயம் கட்டி இருக்கேன். 5 ரூபா 10 ரூபா இல்லப்பா, ஒரு மாசம் சம்பளம் 500 ரூபாய் மொத்தமா பந்தயம் வச்சிருக்கான். ஏன் முட்டியா, ஆளு வாயில ஒரு பணியாரம் கூட முழுசா நுழையாது. அவனை நம்பி பந்தயம் கட்டிடாத, கடையை வித்து போட்டு நடுத்தரவுல நிப்ப. கோதி தர்மா, என் ஆளு அறிவுல வேணா அற்புதமான முட்டாளா இருக்கலாம், ஆனா பந்தயம் கட்டினான்னு வச்சுக்க நுரதால விட்டுவான். பணத்தை யாருக்கு தரணும் பாத்துக்கோ. முதல்ல நீ 500 ரூபாய் குடியா. அவங்க மேல எனக்கு இருக்கு, என்கிட்ட இருக்கிற மாதிரி கணக்கு. அப்படியா? சரி ரைட்டு, போட்டி ஆரம்பி. நல்லா யோசிச்சுக்கடா. ஆண்டவனே ஸ்ரீ சங்கியா சுவாமி, நீ அப்பா காப்பாத்தணும். போடு போடு போடு. மல்லாலே கஸ்டமரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்ல கைய ஃப்ரீயா விட்டு ஊத்துக்க மல்லாலே. நான் தானே சாப்பிடுறேன். பாத்துக்க பாத்துக்க பாத்துக்க, ஒரே வாயில 20 இட்லி சாப்பிட போறேன். சரியா? சரியா? சாப்பிடுறா நீ, சாப்பிடுறா நீ. எப்படி சாப்பிடுற நான் பாக்குறேன். ஒரே வாயில சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு என்னடா கடிச்சு கடிச்சு சாப்பிடுற? நான் என்ன சொன்னேன்? ஒரே வாயில 20 இட்லி சாப்பிடுறேன்னு சொன்னேன். ஓ வாயில சாப்பிட்டனா, ஓ வாயில சாப்பிட்டனா, இல்ல ஓ வாயில தான் சாப்பிட்டனா, இல்ல ஓ வாயில தான் சாப்பிட்டனா, ஓ வாயில சாப்பிட்டனா, இல்ல எங்க ஓனர் வாயில சாப்பிட்டனா? ஏன் வாய் ஒரே வாயில இந்த 20 இட்லி சாப்பிடுவே. ஏய், ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா, எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு வாய்டா, ஆனா உனக்கு மட்டும் ஓ வாய்டா. அது காவாயிடா. 500 ரூபாயும் போச்சுடா. அருவகட்ட முட்டாள், இத்தனை வருஷமா நாங்க வேலை பாக்குறோமே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்திருக்கா? அவனுக்கு 20 இட்லி 500 ரூபாய் பணம் கொடுத்து தோத்து வந்து நிக்கிறியாடா? இல்லடா, டபுளா கிடைக்குமேனு ஆசைப்பட்டு. டபுள் ட்ரிபிள் இப்ப குடுக்குற மாதிரி. Download ShareChat.